ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். பாக்யத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு நிறைவான நாளாக அமைத்து கொடுக்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் மற்றும் மற்ற விஷயங்கள் அனைத்திலையும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இன்றைய நாளில் குரு சந்திர யோகமாக அமைகிறது. இன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அரிசி தானம் செய்தால் சந்திராஷ்டம தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்று வியாபாரம் செய்பவர்கள் சற்று எதிலேயும் எச்சரிக்கையாக இருக்கலாம். புதிய முதலீடுகளை தவிர்க்கலாம். மிதுன ராசினியர்கள் இன்று மிதுன ராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார். கூடவே செவ்வாயும் இருப்பதனால் சந்திரமங்கல யோகமும் அமைந்திருக்கிறது. காதல் வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குறைவில்லாத நாளாக இருக்கும். புதிய முதலீடுகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரைய செலவுகள் காத்திருக்கிறது. மேலும் இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல வகையான மன நிம்மதியான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். புதிய வியாபார முயற்சியில் இன்று உங்களுக்கு வெற்றி அடையலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் வெற்றியடைய விநாயக பெருமானின் வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாகவே அமையும். சிம்மராசி நேயர்கள் இன்று சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று மனநிலையில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட நாளின் இறுதி உங்களுக்கு நன்மையை தரும். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வதனால் குலதெய்வ அனுகிரகத்தை பெறலாம். ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் நல்லது. கன்னிராசி நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு நாள் முழுவதுமே உடன் பிறந்தவர்களுடன் நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை பார்க்கலாம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று சற்று உங்களுக்கு குழப்பங்களை கொடுப்பார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தந்தாலும் இன்று மன மாற்றங்கள் மற்றும் விட்டு போனவர்கள் சண்டையிட்டு போனவர்கள் மீண்டும் உங்களுடன் வந்து இணைவது மனதிற்கு சந்தோஷத்தை தரும். துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் நல்ல ஒரு தன லாபத்தை தருவார். புதிய முதலீடுகள் நன்மையை தரும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகளில் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் செவ்வாய் சந்திரன் மற்றும் சூரியனுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெண்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தும் மற்றும் இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் செய்ய உங்களினுடைய மனக்குறைகள் தீரும். புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. குரு சந்திரனுடன் இணைந்திருப்பதும் மற்றும் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்திருப்பதும் நல்ல ஒரு கிரக அமைப்பாக அமைகிறது. சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று காரிய தடங்கல்கள் மற்றும் திருமண தடங்கல்கள் இருப்பவர்கள் முருகப்பெருமான் ஆலய வழிபாடு சிறந்தது. முருகன் ஆலயத்தில் சென்று வழிபட்டு செய்து வர இன்றைய நாளில் இந்த பரிகாரங்கள் கை கொடுக்கும்.
மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் இன்றைய நாளில் உங்களினுடைய சண்டை சச்சரவுகள் இல்லாத நாளாக அமைகிறது. மனக்குறையை தீர்க்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள் உங்களினுடைய மகர ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயமாக நன்மைகள் நடக்கும். வேலையில் புதிய மாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் பார்க்கலாம். கும்பராசினியர்களுக்கு குடும்ப பாரங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று மன அமைதியை கொடுப்பார். பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகளுக்கு இன்றைய நாளில் நல்ல தீர்வுகளை பார்க்கலாம். குடும்ப ரீதியாக வியாபாரங்கள் மற்றும் உங்களினுடைய சொத்து விவகாரங்கள் இதில் இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைய நாளில் நல்ல தீர்வு உண்டு. மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். மீனராசி அன்பர்களுக்கு 5 குடைய சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம். இன்று மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் இன்று பயன்பெறலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் சந்திரன் சனி கிரக சேர்க்கை பலன் எந்த மாதிரியாக அமையும்? சந்திரன் சனி சேர்க்கை இது பாத்தீங்கன்னா அநேகமாக எல்லார் ஜாதகத்திலையுமே இருக்கும். அதாவது எல்லார் ஜாதகம்னா சனி பகவான் அந்த வருடம் எந்த ராசியில இருக்காரோ, ஸோ ஒவ்வொரு மாதமும் நட்சத்திரம் வருது இல்லையா, அதனால நம்ம எல்லா ஜாதகம்னா அது பொதுப்படையா எல்லாருக்கும் இருக்கும்னு நான் சொல்ல வரல. சனி எந்த ராசியில இருக்காரோ அந்த ராசி இப்போ இப்போ நம்ம பார்த்தோம்னா மீன ராசியில இருக்கார். ஸோ மீன ராசியில சனி இருக்கிறச்சு ஒவ்வொரு 27 நாளும்த்துக்கு ஒரு முறை மீன ராசியில சனியோட செய்தார். ஸோ நமக்கு மாசத்துல எப்படியும் ஒரு தடவை சந்திரனின் சேர்க்கை மீனத்துல சனியோட வரத்தான் செய்யும். அன்றைய நாள் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அவளுக்கு சந்திரன் சனி சேர்க்கை இருக்கும். ஸோ இந்த சந்திரன் சனி சேர்க்கை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இருக்காது. ஸோ சூரியனோட இப்போ பங்குனி மாசம் வந்ததுன்னா பங்குனி மாசம் சூரியனும் சேர்ந்திருப்பார். சூரியன் சனி சந்திரன் அந்த பங்குனி மாசத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதனால இந்த கிரக சேர்க்கை சந்திரனோட சனி சேரக்கூடிய இந்த கிரக சேர்க்கை ஒவ்வொரு வீடுகள்லையுமே யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கத்தான் செய்யும். குறிப்பா இந்த சந்திரன் சனி சேர்க்கை பாத்தீங்கன்னா அவங்க ரொம்பவுமே நல்ல ஸ்டூடியஸா இருப்பாங்க. ஆக்சுவலா சந்திரன் சனியோட சேரும் பொழுது அது பகையே கிடையாது. சூரியனோட சனி சேர்ந்தால்தான் பகை. சந்திரனோட சனி சேர்ந்தால் அந்த அளவுக்கு பகை இல்லை. அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் ஒரு நல்ல செல்வந்தராக இருப்பார் அப்படின்னும் சொல்லலாம். இட் டிபெண்ட்ஸ் அந்த லக்னம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து. லக்னத்துல இருக்கு. இப்போ கடக லக்னம், லக்னத்துல சந்திரன் சனி இருக்குன்னா அவளுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப அந்த ஈஸ்னோஃபிலியா இல்லைன்னா அந்த அலர்ஜி இந்த மாதிரி ஜாஸ்தி இருக்கும். இப்போ இவங்க மகர லக்னம் இல்லைன்னா கும்ப லக்னம் இதுல சந்திரன் சனி இருக்குன்னா கண்டிப்பா இந்த முட்டி வலி வாதம் சம்பந்தப்பட்ட நோயினால் இவர்களுக்கு அவஸ்தைப்படுவாங்க. இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் லக்னத்துல இருந்தால் இருக்கும். மற்றபடி இந்த சந்திரன் சனி சேர்க்கையினால ஏதாவது கெடுப்பலன் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வேண்டாம். இப்ப 7ஆம் இடத்துல இருக்கு 8ஆம் இடத்துல இருக்குன்னா பரிகாரங்கள் கண்டிப்பாக செய்யணும். பட் அதனால அவங்களுக்கு மாங்கல்ய பலம் குறைவான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆனால் 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல சூரியன் சனி செவ்வாய் சனி இது 7 8ல இருந்தால் பரிகாரங்கள் பண்ணாலும் பலன் இல்லாமல் போகலாம் ஒரு சில ஜாதகங்களுக்கு. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.